ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகே கேலஹஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதா பிரசோதயாத். இது குலதெய்வம் நம்முடன் இருக்கிறதுக்காக நம்ம தினம்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை காலையில் 6 மணிக்கு மேலே நம்ம சொல்லிட்டு விபூதி எடுத்து பூசிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் நமக்கு திருமண தடை, குழந்தை பேரு, கடன், குழந்தையின்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. நான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆடி 1க்கு நான் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி கலச வழிபாடு செஞ்சுருந்தேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆடி 1 குலதெய்வ வழிபாடு தான் செய்யறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீக தகவல் நிறைய வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போன வருஷம் நான் பண்ண ஆடி மாத பண்ண பூஜைகள் எல்லாமே ஆடி மாத ஸ்பெஷல் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை சொல்லி பயனடைங்க. உங்கள் குலதெய்வம் பேர் தெரியல, குலதெய்வம் யாருன்னு தெரியலனா கூட எந்த குலதெய்வமாக இருந்தாலும் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம உச்சரிக்கும் போது அந்த குலதெய்வம் இந்த ஆடி மாதத்தில் கூட உங்கள் கண்ணுக்கு புலப்படலாம், உங்கள் காதுகளில் அவங்க பேர் விழலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட காத்துருங்க. குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பூஜை ரூமில் கோலம்லாம் போட்டுட்டு தான் போய் படுத்தேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் கதவை திறந்துட்டு கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு என்னுடைய தினசரி வேலையை ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் மங்களகரமாக குளிச்சுட்டு நம்ம புடவையெல்லாம் கட்டிட்டு வாசத்தளிக்கிறதுங்கிறது ஒரு படத்தில் வர ஹீரோயின் வர மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கும். நமக்கே ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது 2ஆம் பட்சம். முதல்ல நம்ம மனசு நமக்கு சந்தோஷமாக இருக்கா, நம்ம சந்தோஷமாக இருக்கமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்காகவும் ஓடுறோன்ட்டு நம்மளுடைய பர்சனல், நம்மளுடைய சுய இன்பம், அந்த சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா நம்ம தொலைச்சிடக்கூடாது. அதை நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வீடை அழகாக வச்சுக்கிறது, சில பேருக்கு கோலம் போடுறது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் நல்லா பண்ணிக்கிறது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா புத்தகம் படிக்கிறது, சில பேருக்கு சமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு சாமி கும்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் உலகத்திலேயே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஆடி மாதம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். வந்துருச்சு. நல்லபடியாக எனக்கு மாதவிடாயும் முடிஞ்சதுனால இந்த ஆடி மாதம் எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆடி 28 இந்த மாதிரி சமயத்தில் வரலட்சுமி நோம்பப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து இருக்கணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கேன். துளசி மாதா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீட்டு வாசல் திண்ணையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியே பெயிண்டிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு காம்பவுண்டெலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்க முடியாது இல்லையா. வரலட்சுமி நோம்புக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சு நான் விளக்கேற்றினேன். அதுக்கப்புறம் இப்போ தான் விளக்கேற்றுறேன். ஆடி 1 இந்த தடவை துளசி அம்மா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிலைவாசலில் குலதெய்வத்துக்கும் கற்பக விநாயகருக்கும் வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக பாதம்லாம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலில் தீபம் ஏற்றியாச்சு. ஆதிசக்தியான சமயபுரம் மாரியம்மனுக்கு வேப்பிலை சொருகிட்டு நாகமணி தேவிக்கும் வேப்பிலையெல்லாம் சொருகி நல்லபடியாக குத்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நைட்டே. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. காலையில் எனக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் பூஜையே முடிஞ்சிருச்சு. கூழ் வார்க்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆனனால ஒரு 7:15 வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா குத்து விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டேன். ஏன்னா குலதெய்வ வீட்டுக்கு அழைக்கிறோம் இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பானைக்கு வஸ்திரம் சாத்தி நகையெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கை ஏற்றினேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் குலதெய்வத்தோட அருள் எனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத நான் நேரடியாகவே காட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம மனசில் இத்தனை நாளாக உணராத ஒரு விஷயம் திடீர்னு ஒரு இடத்துல உணர வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறாங்கன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு குலதெய்வத்தை அழைக்கும் போதும் எனக்கு அந்த விஷயம் அப்படி தான் தோணுச்சு. குலதெய்வம் என் மனசில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்த்து ஒரு விளக்கு,
கன்னி தெய்வத்துக்கும் விளக்கு, எல்லாத்துக்குமே வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஆடி 1ஆம் தேதி குலதெய்வத்தை வந்து வரவேற்கிறோம். திரும்பவும் அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓம் தீர்க்க நேத்தாய வித்மகே கேலஹஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதா பிரசோதயாத். குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லாமல் என்னுடைய ஆன்மீக பதிவு எதுவுமே வந்து நிறைவடையாது. குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய கடவுளை வந்து நீங்கள் போய் வழிபட்டாலும் அதுக்கான பலன் வந்து கிடைக்காது. குலதெய்வத்தோட அருள் இருக்கும்போது தான் நமக்கு அந்த முழு பலனும் கிடைக்கும். குலதெய்வம் அருள் இருந்தால் தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் அதுக்கான பலனே வந்து பெற்றுட்டு வர முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது பண்ணியாச்சு. குலதெய்வத்துக்கும் வந்து செய்யலாம். எனக்கு வந்து காவல் தெய்வம் வந்து முனீஸ்வரன் எங்கள் குலதெய்வம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அவங்களுக்காக வந்து கூழ் வார்க்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மங்களகரமாக வெள்ளிக்கிழமை மாதிரியே தான் இருந்தது, எனக்கு வியாழக்கிழமை மாதிரியே இல்லை. கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து எப்போவுமே கொஞ்சமாக தான் செய்வேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவிலில் போய் பிரசாதமாக கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு செய்யலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிட போகிறோம். யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி செஞ்சுக்குவேன். ஏன்னா வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறனால நல்லா தயிர் விட்டு நல்லா கலக்கி சின்ன வெங்காயம்லாம் போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது. பானை வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த பானையில் தான் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், கூழாக இருக்கட்டும், பானகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செஞ்சு வைப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பானையில் வைக்கிறது. நம்ம போய் நேரடியாக போய் நம்ம வந்து பானையில் வச்சு பொங்கல்லாம் வைக்க முடியாது. அதனால் செஞ்சு இந்த பானையில் வச்சு நான் போய் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பூஜை ரூம் தான் எனக்கு கோவில் ஃபஸ்ட்டு, அங்கே வச்சுட்டு குலதெய்வத்துக்கிட்ட வச்சு நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். மற்ற விளக்கில் வந்து நான் பார்த்தேன், அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், குலதெய்வ விளக்கில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மின்மினி மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து கண் சிமிட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ பானையில் அந்த குலதெய்வ விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தெரிகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூப தீப ஆராதனை வந்து காமிக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்களவு சாம்பிராணி வீட்டில் போடுறீங்களோ அவ்வளோக்களவு வந்து அந்த அம்மன் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நேற்றே நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பூ கொஞ்சம், அது செவ்வந்தி பூவாக இருக்கலாம், இல்லை மல்லிகை பூ இருக்கலாம், எவ்வளோ இருக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூ ஒரு கன்னி வந்து எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை எதுலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு எந்த பெண் வந்தாலுமே நீங்கள் வந்து எந்த பெண் குழந்தை வந்தாலுமே சரி, வந்தாலுமே உடனே உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு முதல்ல மஞ்சள் குங்குமம் கொடுத்து அதுக்கப்புறம் பூக்கள் கொடுத்து அதுக்கப்புறமா வழி அனுப்பி வைங்க. ஏன்னா நம்மளுடைய அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மாயக்காரி. சொல்லப்போனால் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க. எப்படி நம்மளை கவனிக்கிறா, ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கும் போது மட்டும் நம்ம நேரில் வரமாட்டோங்கிற தைரியத்தில் இப்படிலாம் வந்து பண்ணுறா, இவ்வளோ போய் நேரில் போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறா அப்படின்னு கூட அம்மா வந்து சோதிப்பாங்க. கண்டிப்பாக வருவாங்க. அது என்னென்னா நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவாங்க. வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மிராக்கிள் வந்து யாருக்கு வேணால் நடக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழு மனதோட அம்மாவை வந்து வேண்டிக்கோங்க. அதனால் வந்து யார் வந்தாலுமே சரி அவங்களுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீட்டு கூட நீங்கள் வந்து வச்சு கொடுத்துட்டு பூ வச்சு கொடுக்கலாம். கண்ணாடி வளையல் வந்து ஒரு 2 வளையல் 4 வளையல் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. வரலட்சுமி நோன்புக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மனோட மாதம்தான். அம்மா வந்து எப்போ வேணால் வருவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நீங்கள் ரெடியாக வச்சுருங்க. வந்தாங்க அப்படின்னா யார் வந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு தண்ணியாவது முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்வீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த தாம்பூலத்தை கொடுத்து நீங்கள் உங்களோட சின்ன வயசாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு குங்குமம்லாம் வச்சு விடலாம். அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் வந்து குங்குமம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருங்க. எப்போவுமே இந்த மாதம் முழுக்க அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு அடுத்த வருஷம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். உங்களுக்கே அது தோணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி செய்யணும் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பூ வைங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, அதே மாதிரி கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க. வெளியே போகும்போது உங்களுக்கு ஆஃபீஸு அந்த மாதிரி வந்து கிடையாது ட்ரெஸ் கோட் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கும் போதாவது குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கே ஒரு திருப்தியாகவும் இருக்கும். மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சாம்பிராணி போடுங்க. நாளைக்கு ஆடி வெள்ளி இன்னும் சிறப்பு வாய்ந்தது. சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக செஞ்சு வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி கூழ் வார்க்க தெரியல அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அந்த மாதிரி கூழ் வார்த்து நீங்கள் வந்து அம்பாளுக்கு இந்த மாதத்தில் வைக்கலாம். அதே மாதிரி மாவிளக்கு போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. அதெல்லாம் எந்தெந்த நாளில் வருது அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து குலதெய்வ மண், அவங்க மண், அந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு வருவேன். வந்து பூஜையில் தான் வச்சுருக்கேன். அதை வேண்டிக்கிட்டு நான் வந்து குலதெய்வத்துக்கு இன்னைக்கு 11 ரூபா உண்டியல் காணிக்கை வந்து என்னுடைய குலதெய்வ உண்டியலில் வந்து செலுத்திட்டேன். எனக்கு வந்து நிலைவாசல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே உட்காந்து அழகாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அம்பாளை வரவேற்றேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஆடி மாதம் என்ன மாதிரி அம்பாளுக்கு வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி.